ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு தட்டைப்பயிறு, கருவாடு, சொரக்காய் எல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கலாமா? அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு எடுத்துக்கலாம். அதை ஒரு குக்கரில் வறுத்துக்கலாம் போட்டு. நல்லா லைட்டாக ரெட் கலர் ஆன உடனே தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை கழுவிட்டு, மறுபடியும் நல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை கைப்பிடி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அ சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வதக்கி விடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காவையும் போட்டு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். சொரக்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். 2 தக்காளியை இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடுறது நல்லது. கட் பண்ணி எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளியும் அதிலே போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை இதிலேயே தக்காளி போடும்போதே போட்டுடலாம். அப்போ தான் நல்லா தக்காளி கரைஞ்சி வரும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா கரைஞ்சிடுச்சு. எடுத்து வெட்டி வச்ச சொரக்காவையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா ஒரு ஆஃப் குக் வெந்துடும். புளியை கரைச்சி அதிலேயே ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் அதிலேயே ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து கடைசியில் ஊற்றிடலாம். தட்டைப்பயிறு நல்லா கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டு அந்த குழம்புலையே சேர்த்திடலாம். கொஞ்சம் கரும்பு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த கடுப்பு எடுக்கும். கரும்பு சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு கைப்பிடி இந்த கருவாடு, என்னது குட்டி குட்டியாக இருக்கும்ல, நெத்திலி கருவாடு, அதை எடுத்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு எடுத்து நல்லா 3 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு குழம்புல போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் போட்டு எடுத்துட்டேன். ரசம் வச்சாச்சு. ஒரு தட்டில் கருவாட்டு குழம்ப வச்சுக்கலாம். ரசத்தை சர்வ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலையும் வச்சுக்கலாம். காலிஃப்ளவரும் வச்சுக்கலாம். சாப்பாடை போட்டுடலாம் தட்டில் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சேன். அவ்வளோதான்.